தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 27/9/2014 சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இரவு 10:24 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். இன்றைக்கு நவராத்திரி விழாவிலே 3ஆம் நாள். அம்பிகையை அலங்கரித்து பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும். அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் எல்லாம் இல்லம் தேடி வந்து சேரும். அடுத்து இன்றைக்கு நாட்காட்டியிலே நீங்கள் பார்த்தால் சீபா ஆதித்தனார் பிறந்த நாள் என்று போட்டிருக்கும். தமிழை வளர்த்தவர் ஆதித்தனார் ஐயா அவர்கள். பொதுவாக வாயென்றும் நாவென்றும் உள்ளதெல்லாம் வண்டமிழே உனைப்பாட வேறெதற்கு, மாயாத எம் காதல் வாழ்க்கை கூட மணித்தமிழே உன் பணிக்கு பின் எமக்கு என்று வாழ்ந்து காட்டியவர் ஆதித்தனார் ஐயா அவர்கள். அவர்கள் பிறந்தது காயாமொழி. ஆனால் மொழி காயாமல் இருக்க வழிவகுத்தவர் ஆதித்தனார் ஐயா அவர்கள். அவரை நாம் நினைவு கொள்ள வேண்டும். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்தவர். தமிழ்நாட்டிலே அவர் வாழ்ந்த பொழுது, வாழ்ந்த காலத்திலே தமிழ் பத்திரிகையிலே இன்று ஜல சப்பளை ரத்து என்று போட்டிருக்கும். ஜலம் என்பது ஒரு மொழி, சப்பளை என்பது ஆங்கிலம், ரத்து என்பது ஒரு மொழி. இந்த 3 மொழி சொற்களும் கலந்து தமிழ் பத்திரிகையில் ஒரு தலையங்கமாக வருவதைக் கண்டு வாடினார். வேதனை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி அவர் ஆரம்பித்த இந்த தந்தி இன்று நமக்கு செய்திகளை முந்தி தருகிறது. எனவே அந்த தமிழருக்கெல்லாம் ஒரு தலைவராக இருந்து தமிழர் தந்தையாக இருக்கக்கூடிய அந்த சீப ஆதித்தனாரை நாம் போற்றி வணங்கி வழிபட்டு தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழ் வளர்க என்று சொல்லி தமிழ் வளப்படுத்த நாமும் பாடுபட வேண்டும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நம்பிக்கைகள் நடைபெறுகின்ற நாள். நண்பர்கள் எல்லாம் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். பொன்பொருள்கள் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தனவரவு தாராளமாக வந்து சேரும் நாள். தானாகவே வரும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகத்திலே இடமாற்றம், ஊர் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு விரும்பியபடியே அது கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வந்து சேரும் நாள். கல்யாண கனவுகள் நனவாவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வழிபாட்டிலே கவனம் செலுத்துவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆனந்த வாழ்விற்கு அடித்தளமிடுகின்ற நாள். அடுத்தவர் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். ஆதாயம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அஞ்சல் வழியில் கூட அனுகூலமான தகவல்கள் வந்து சேரலாம். அரசியலில் பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட இன்றைக்கு கிடைக்குவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் ஓரளவு வெற்றி கிடைக்கலாம். 2ஆம் இடத்திலே சூரியன் சஞ்சரித்தாலும் கூட ராகுவோடு இணைந்திருக்கின்றார். எனவே வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வருவதில் தாமதம் ஏற்படலாம். இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ள இன்றைக்கு கிழமை சனி என்பதால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சனியை வழிபட்டு சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, வாட்டங்கள் நகர்ந்து வருமானம் கூடுகின்ற நாள். தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். சிக்கல்கள் அகலும். புத சுக்கிர யோகம் இருப்பதால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடு கிடைக்கும். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தலாம். அஞ்சல் வழியிலும் கூட உங்களுக்கு ஆச்சரியமான தகவல் இன்று வந்து சேரப்போகிறது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாயிலை தேடி வரவு வந்து சேரும் நாள். சனி சந்திர யோகம் செயல்படுவதால் தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். நண்பர்களோடு கூட்டு சேர்ந்து ஏதேனும் ஒரு புதிய தொழில் தொடங்கும் திட்டத்தை உருவாக்கி கொள்ளப் போகின்றீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, வியக்கும் தகவல் வீடு வந்து சேருகின்ற நாள். செல்வாக்கு மேலோங்கும். செல்வநிலை உயரும். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். இன்று மாலை நேரத்தில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். வருவாய் அதிகரித்து வளம் காணும் நாளாக இந்த நாளை நீங்கள் கருதலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைத்து இதயம் மகிழ்கின்ற நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது.
12ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வாங்கிய இடத்தை விற்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உருவாகலாம். அப்படி விற்றாலும் கூட அதற்கு இணையான புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு பிறிதொரு முறை உங்களுக்கு உருவாகும். அரசு வழி சலுகைகள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். குழந்தைகள் நலன் கருதி ஒரு தொகையை இன்று செலவிடுவீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும் நாள். பிற்பகலில் நல்ல தகவல்கள் வந்து சேரும். நண்பர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பதாக தெரிவிப்பார்கள். புதிய நண்பர்களும் உங்களுக்கு அறிமுகமாகலாம். குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கும்பராசி நேயர்களே, வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும் நாள். இன்றைக்கு வளர்ச்சிக்கு வித்திட்டவர புதிய நண்பர்களை எல்லாம் நீங்கள் சந்தித்து மகிழப் போகின்றீர்கள். 8லே சூரியன் உலா வருகின்றார். எனவே வாழ்க்கை துணையோடு சில மோதல்கள் உருவாகலாம். விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். விஐபிக்கள் மாலை நேரத்தில் உங்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவர். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே சந்திரன் 8இல் உலா வரும் என்று சிந்தித்த செயல்பட்டால் தான் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இல்லையே நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்காது. நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்பு மீண்டும் உங்களிடமே திரும்பி வரலாம். வருமான பற்றாக்குறை ஏற்படும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவதில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். எனவே இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள கிழமை சனி என்பதாலும் அஷ்டமத்திலே சனி சஞ்சரிப்பதாலும் சனி பகவானை வழிபடுவதோடு அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அதோடு ஆனைமுகப் பெருமானையும் வழிபட்டு ஆனந்தமான வாழ்க்கையை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.